அடடா இங்க பாருங்க, நம்ம ஊர்லாம் ரோடு போடும்போது அங்கங்க மண்ணை கொட்டி விட்டு போயிடுவாங்க மொத்தமா. அதுக்கப்புறமா ஜேசிபி எதுவுமே கலர் இருப்போம். இங்க பாருங்க என்ன அழகா சூப்பரான ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த பின்னாடி டோரை திறந்து விட்டு அப்படியே மண்ணை கொட்டிட்டே போற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. சூப்பரான ஐடியாங்க இது. இந்த மாதிரி ஒரு கிளீனர் இருந்தா போதுங்க வண்டிக்கு. இங்க பாருங்க, வண்டிக்கு கிரீஸ் அடிச்சு வைடா, டீ குடிச்சு வரணும்னு சொல்லிட்டு போனா. இங்க பாருங்க ஃபுல்லா கிரீஸ் அங்கங்க அந்த பின்னுக்கு மேல தடி விட்டு கிரீஸ் வச்ச மாதிரி கணக்கு காட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி ஆள் வச்சிருந்தா வண்டி எங்கங்க ஓடும். அடேங்கப்பா இங்க பாருங்க, சூப்பரா என்ன அழகா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த சமோசா சுடுறதுக்கு இல்ல இந்த சோமாஸ் எல்லாம் சுடுறதுக்கு சூப்பரா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இல்ல மாவு மட்டும் போட்டு விட்டா போதுங்க, என்ன அழகா சூப்பரா மிஷின்ல வெளியே வருது பாருங்க. அப்பா உங்க பைக் இதுக்கப்புறம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. இந்த ஒரு வீலை வாங்கி வச்சு இவங்க எங்க பஞ்சர் ஆகுதோ அந்த இந்த வீலை வச்சு விட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க. சூப்பரான ஐடியாங்க இது. அடடா இந்த டூல் உண்மையிலே சூப்பரான டூலுங்க. இங்க புதுசா ஒயரிங் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஒயர் அப்படியே விட்டு போயிட்டு நான் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கோம். அந்த ஒயர் கம்பியை ஸ்டடி பண்றதுக்கு என்ன அழகா சூப்பரான ஒரு டூல் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். வேற லெவல் டூலுங்க இது. அடடா இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு கட்ட போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. கயிறை வச்சு கட்டினா கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க. இந்த கம்பியை வச்சு என்ன சூப்பரா ஸ்ட்ராங். இந்த எலக்ட்ரிஷியன் வேற லெவலுங்க. இங்க பாருங்க, இந்த டேபிள் ஃபேன் ஒர்க் ஆகல சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து சூப்பரா அந்த ஃபேன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. உண்மையிலே இது எலக்ட்ரிஷியன் நல்லதாங்க பண்ண முடியலாம். அடடா நீங்க புதுசா வீடு கட்டுறீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சேர் எல்லாம் போட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க என்ன அழகா சூப்பரா ஒரு ஷீட் வைக்கிறாங்க பாருங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு பாருங்க. அட இங்க பாருங்க, இந்த பூண்டு உரிக்க இப்படி ஒரு மிஷினா என்ன அழகா சூப்பரா அந்த மிஷின்ல வச்சு மேல் தோல் மட்டும் சீவிட்டாங்க பாருங்க. அடுத்தது நெயில் கட்டுற மாதிரி தான் இருக்கு, சூப்பரா அந்த தோலை உடிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. வேற லெவல் வச்சிருக்காங்க பாருங்க. அடடா இங்க பாருங்க, புதுசா வீடு கட்டி படிக்குண்டு கட்ட காசு செலவு பண்ணாம இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷீட்டை வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு காசு மிச்சமானா இருக்கும், ரொம்ப இடமும் சேஃப்டி ஆன மாதிரி இருக்கும். இங்க பாருங்க என்ன அழகா சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அடடா இங்க பாருங்க, சூப்பரா இந்த பறவைங்க இந்த கோழி எல்லாம் பிடிக்கிறதுக்காக சூப்பரா ஒரு குண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அதை தீனியை போட்டு விட்டு போயிட்டா போதும். இங்க பாருங்க என்ன அழகா சூப்பரா பறவைலாம் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு சூப்பரான ஒரு குண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். வேற அட இங்க பாருங்க, நானும் எத்தனையோ விதமான டோர் லாக் பாத்துருக்குங்க. இங்க பாருங்க வேற லெவல்ல டோர் லாக் பண்ணிருக்காங்க பாருங்க. பார்க்கும் போதே ரொம்ப காமெடியா இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க கட்டில் தனியா சோஃபா தனியா வாங்கணும்னு அவசியமே இல்லை. இங்க பாருங்க ஒரே கட்டில வச்சு சூப்பரா சோஃபாவை மடிச்சு விட்டு யூஸ் பண்றாங்க பாருங்க. இந்த இடம் இல்லாதவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்டில வாங்கி வச்சுலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க. அட இங்க பாருங்க, இது என்ன தேங்காவும் இல்ல சப்போட்டாவும் தெரியல, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. பாதியா கட் பண்ணி கையில காட்டுறாங்க பாருங்க. ஒரு முழு தேங்காய் சைஸ்ல இருக்கு பாருங்க. அடடா நீங்க டிராக்டர் வச்சிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் ரொட்டேட்டர் எல்லாம் காசு கொடுத்து வாங்காதீங்க. இங்க பாருங்க என்ன பிரமாதமா ஒரு ரொட்டேட்டர் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. சூப்பரா அந்த வீட்டுக்கு மேல கூரை போடுவோமே அந்த கூரை ஷீட்டை எடுத்து சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. அடடா இது சூப்பரான ஐடியாங்க. நம்ம வீடு கட்டும் போது வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல 2 தூண் டிசைனா வச்சிருப்போம். அதுக்கு டிசைன் ஒர்க் பண்றாங்க பாருங்க. சூப்பரா என்ன அழகா ஒரு அட்டையை வச்சு சூப்பரா டிசைன் பண்ணிட்டாங்க பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு கூட தண்ணி ரொம்ப சூடா வருதா, கவலையே படாதீங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஷீட்டை வாங்கி உங்க டேங்க் கவர்ல ஒட்டிக்கோங்க. குளிர்காலத்தும் சரி வெயில் காலத்தும் சரி தண்ணி ஒரே டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி மெயின்டைன் ஆகும். வேற லெவல்ல இருக்கு பாருங்க இந்த அலுமினியம் ஷீட்டு. நீங்க பார்ட் டைமா ஒரு ஜாப் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சு வாடகை விடலாங்க. இது என்ன மிஷின் பாத்தீங்கன்னா, இந்த புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாம் பேஸ்மெண்ட் கிரிப் ஆகுறதுக்காக கையில கூறாடிட்டு இருப்பாங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த மிஷினை வச்சு சூப்பரா பார்ட் டைம்ல சம்பாதிக்கலாங்க. இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பில்லர் கட்டும் போது இந்த கம்பி எல்லாம் பத்தாம போயிடும் ஹைட்டு. அப்படி கம்பியை ஜாயின் பண்ணதுக்கு என்ன அழகா சூப்பரா ஒரு லாக் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த த்ரெட்டை மாதிரி மாட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியில ஒரு த்ரெட்டை போட்டு விட்டு சூப்பரா ஏத்துறாங்க பாருங்க. வேற லெவல் ஐடியாங்க. இந்த மக்காசோளத்துக்கு மேல வர தோல் எடுத்து என்ன அழகா சூப்பரான ஒரு பாய் ரெடி பண்றாங்க பாருங்க. பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற லெவல் ஐடியாங்க இதெல்லாம். இது சூப்பரான ஐடியாங்க. இன்னுமா நீங்க இளநீரை கத்தியால கையில வெட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சூப்பரா இளநீர் வெட்டுறதுக்கு வேற லெவல் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அதுல இளநீரை வச்சு விட்டா போதுங்க, தண்ணி மட்டும் தனியா சூப்பரா வந்துருது பாருங்க. புதுசா வீடு கட்டி ஃபால் சீலிங் பண்ணா கூட இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைனிங்கா இருக்காதுங்க. இங்க பாருங்க மேல வால் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டி விட்டு அதை ஹீட் பண்ணி விடுறாங்க. என்ன அழகா சூப்பரா நீட்டா இருக்கு பாருங்களேன். இதுக்கப்புறம் வீடு கட்டி மேல சென்ட்ரிங் போடணும் அவசியமே இல்லை. இங்க பாருங்க ரெடிமேட்டா என்ன அழகா சென்ட்ரிங் ஸ்லாப் விற்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு ஸ்லாப் வாங்கி நீங்க ஃபிட் பண்ணிட்டா போதுங்க, காங்கிரீட் மாதிரியே வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இது வேற லெவல் கண்டுபிடிப்புங்க. இங்க பாருங்க இந்த பெயிண்ட் உரிக்கிறதுக்காக நம்மளாம் உட்காந்து எமர் ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு இருப்போம். இங்க பாருங்க சூப்பரா ஒரு லிக்விட் ஊத்தி விடுறாங்க. ஊத்துனா 5 நிமிஷத்துலயே மொத்த பெயிண்ட் கரைஞ்சி வந்தது பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க புது இது ரொம்ப சூப்பரான ஐடியாவா இருக்கு பாருங்க. இந்த கரும்பு ஜூஸ் போறவங்க அந்த தோலை சீவறதுக்கு கத்தியால சீவிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க பக்கத்துலயே ஒரு கம்பம் இருக்கு. அந்த கம்பத்துல இந்த மாதிரி ஒரு நைஃபை கட்டி விட்டு சூப்பரா கரும்பு உள்ள விட்டு எடுக்கிறாங்க. சூப்பரா அந்த நைஃப் மட்டும் தோல் மட்டும் கொஞ்சம் வருது. மாடி வீடு கட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஷீட் போட்டுருப்பாங்க.
அப்படி சீட்டு போட்டு விட்டா மாடி மேல ஏறதுக்கு படிக்கட்டு மறைச்சிருக்கும். இங்க பாருங்க, அந்த ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி என்ன அழகா சூப்பரா ஒரு ஷீட் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். வேற லெவல் ஐடியாங்க இது. ஐடியாங்க, இடம் இல்லாத வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெட் வாங்கி வச்சுட்டா போதும். நீங்க சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா மடிச்சு விட்டு சோஃபாவை ரெடி பண்ணிட்டாரு பாருங்க கொஞ்ச நேரத்துல. வேற லெவல் ஐடியாங்க இது. அட இங்க பாருங்க, இன்னுமா நீங்களாம் வீடு கட்டி 2 லட்சம் 3 லட்சம் ஃபால் சீலிங் பண்ணிட்டுருங்க. இங்க பாருங்க, வேற லெவல்ல 3D ஸ்டிக்கர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி விடுங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு பார்க்கும் போதே, நீங்களே பாருங்க. அடடா, இது சூப்பரான ஐடியாங்க. இந்த வெயில் காலத்துல ஷீட் போட்ட வீட்டுல இருக்கவே முடியாது, ரொம்ப அனல் அடிக்கும். என்ன அழகா சூப்பரா ஒரு அலுமினியம் ஷீட் கவரை வாங்கி ஒட்டி விடுறாங்க பாரு வீட்டு உள்ள. சூப்பரா கூலிங்கா இருக்கு பாருங்க. வேற லெவல் ஐடியாங்க இது. அடடா, இது சூப்பரான மேஜிக்ங்க. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டங்க. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கஷ்டப்பட்டு கடனை கூட வாங்கி இஎம்ஐல ஜேசிபியை வாங்கி விட்டு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இந்த தேங்காய் வச்சு விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. படுவாவி பையன் எல்லாம் வச்சு எப்படிங்க. எனக்கே இந்த வீடியோ முதல்ல பார்க்கும்போது ஒன்னும் புரியலைங்க. இங்க பாருங்க, வண்டியோட ஹெட்லைட் டூம்ல என்ன செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கொஞ்ச நேரம் ஒத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும். என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இங்க பாருங்க, உங்க வீட்டு குழவா திறந்தா தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருதா, கவலையே படாதீங்க. இந்த தண்ணி குடிச்சிட்டு வேஸ்டா போன அந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சு பாருங்க. தண்ணியை திறந்தா சும்மா ஃபோர்ஸா வேற லெவல் வருது பாருங்க. சூப்பரான ஐடியாங்க இது. அட இங்க பாருங்க, என்ன அழகா சூப்பரா இருக்கிற இடத்த வச்சு படிக்கட்டு கட்டிடுறாங்க. அதுவும் என்ன அழகா சூப்பரா ஏறதுக்கு ஒரு படிக்கட்டு, இறங்குறதுக்கு ஒரு படிக்கட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரான மேஸ்திரிங்க, ஒரு வேற லெவல் இன்ஜினியருங்க இந்த படியை கட்டணுங்க. ஆனா இத்தனை நாளா இது தெரியாம போச்சுங்க. இங்க பாருங்க, இந்த காராசு வந்து சிப்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அது என்ன அழகா ஸ்டீப்பை வச்சு சூப்பரா முடிச்சிட்டாங்க பாருங்க வேலைய. சூப்பர் ஐடியாங்க இது. அடடா, இங்க பாருங்க, இந்த ரோட்ல சென்டர்ல ஒரு கட்டை கட்டியிருப்பாங்க சிமெண்ட் வச்சு. இங்க பாருங்க, அதை கட்டுறதுக்கு என்ன அழகா சூப்பரா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க பாருங்களேன். நம்மளாம் கொத்தனார் வச்சு கட்டுவோம், இல்ல காங்கிரீட் எடுத்து சென்டர்ல மடிச்சு விட்டுருவோம். இங்க பாருங்க, என்ன அழகா சூப்பரா பாக்கிறதுக்கு ஒரு ஜேசிபி. அட இங்க பாருங்க, உங்க பைக் ஸ்பீடா மீட்டர் தேய்ச்சி போய் பழசாயிடுச்சா, கவலையே படாதீங்க. இந்த ஒரு லிக்விட ஊத்தி விட்டு ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சி விடுங்க. சூப்பரா பழன்னு என்ன அழகா புதுசு மாதிரியா மாறிடுச்சு பாருங்களேன். சிமெண்ட் தர ஓட்டை ஆயிடுச்சுன்னா இல்ல பள்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சுட்டு அதுக்கு மேல மணலை கொட்டி விட்டா போதுங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. உண்மையிலே சிமெண்ட் கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, இது வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு. அடடா, இங்க பாருங்க, இந்த பைக்கு வர சேக்கப் சார் வச்சு என்ன அழகா சூப்பரா ஒரு கட்டில் ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதுல படுத்துனா பேக் பெயின் இல்லைங்க, உடம்புல எந்த பெயினுமே வராம சூப்பரா ரிலீஃப் ஆகுங்க. வேற லெவல் கட்டிலுங்க இது. இது சூப்பர் ஐடியா இருக்கு பாருங்க. காலை வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் பட தேவையில்லைங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு மேட்டை வாங்கி வச்சுட்டா போதுங்க. இதுல மேட்டை வச்சுட்டு குழாவை திறந்து விட்டா போதும், உங்க கால் சூப்பரா கிளீன் ஆயிடுது பாருங்களேன். அடடா, இது வேற லெவல் ஐடியாங்க. செங்கல் சூழ் அமைக்கிறதுக்கு நம்மளாம் 3 மாசம் ஆகும். இங்க பாருங்க, என்ன அழகா ஒரு 5 லட்சம் செங்கல் ஒரே நாள் அறுத்து வச்சிடறாங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கும் மக்களே. இங்க பாருங்க, இது சார்ஜர் ஒயர் தான், அசால்ட்டா வந்துடாதீங்க. நார்மலான சார்ஜர் ஒயர் எடுத்து இந்த கம்பி மேல வைக்கிறாரு, நெருப்பு வருது பாருங்க. நம்ம வீட்டுல யூஸ் பண்ண சார்ஜர் ஒயர் எல்லாம் பத்திரமா சேஃப்டியா வச்சு யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த சென்டர் கட்ட கட்டுறான்னு சொல்லிட்டு பைபாஸ் ரோட்ல. இங்க பாருங்க, ஃப்ரண்ட் வியூல பாருங்க, என்ன அழகா சூப்பரா கலவை கலந்து கொட்டினோன்னு சூப்பரா காங்கிரீட் போடுறது மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்களேன். அட இங்க பாருங்க, நம்மளாம் டைல்ஸ் கட் பண்ண ஒரு மிஷினை வச்சு அதுல கட்டிங் மார்க் பண்ணி சூப்பரா கட் பண்ணுவோம். இங்க பாருங்க, கட்டிங் மிஷினை வச்சு என்ன அழகா சூப்பரா டைல்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியாங்க இதுல. அட இங்க பாருங்க, நம்ம ஊர்லாம் சென்டரிங் போனோம்னா அதை பல கடிச்சிட்டு அதுக்கு மேல கிரீஸ் தறி விட்டு அதுக்கு மேலதான் சென்டரிங் போடுவோம். ஆனா இங்க பாருங்க, அந்த இரும்பு தகுடு ஷீட் எடுத்து அதுக்கு மேல மணலை கொட்டி விட்டு அதுக்கு மேல சென்டரிங் போடுறாங்க பாருங்களேன். நம்ம எல்லாம் 360 கேமரா பார்த்துருப்போம். அது ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட் அந்த பக்கம் திரும்பிடும். இந்த கேமரால எந்த பக்கம் போனாலும் ஈஸியா காண்பிப்பாங்க திருட. இங்க பாருங்க, வேற லெவல்ல வச்சிருக்காங்க கேமராவை. அடடா, இங்க பாருங்க, படிக்கட்டு குண்டுக்கு என்ன அழகா சூப்பரா ஹைட்ராலிக் வச்சு மூடி விடுறாங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துல படிக்கட்டு இருக்குதே தெரியல, காணாம போயிருச்சு பாருங்களேன்.